பைனாப்பிள் ஃப்ளவர் வாஸ் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளவர் வாஸ்க்கு வந்து பார்ட் 1ல வந்து பேஸ் எப்படி போட்டு பார்ட் 2 வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறது போட்டுங்க. ஸோ நான் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து இது அழகாக நீங்கள் ஷோ கேஸில் வைக்கலாம், டிவி மேலே வைக்கலாம், ரொம்ப ஈஸியாகவும் அழகாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதில் ஒயர்லாம் வந்து நிற்குது இல்லையா, இவ்வளோ ஹைட்டாக ஒயர் நமக்கு தேவைப்படாது. இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ஐடியா இருக்கோ, ஷார்ட்டாக வேணால் ஷார்ட்டாக வச்சுக்கோங்க, இல்லை நீளமாக வேணும்னா நீளமாக வச்சுக்கோங்க. நான் எனக்கு தேவைப்படி வந்து ஒயர் கட் பண்ணிவிட்டு எல்லாத்தோட எட்ஜ்லேயும் வந்து இந்த மாதிரி க்ராஸாக ஒரு கட் போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா எந்த விதமான இலை வந்து யூஸ் பண்ண போகிறீங்க, எப்படிப்பட்ட ஃப்ளவர் யூஸ் பண்ண போகிறீங்க ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. என்கிட்ட இருக்கிற இந்த ஃப்ளவர்ஸும் இந்த இலையும் தான் இப்போ நான் வந்து எல்லாத்தையும் போக்க போகிறேன். நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ரப்பர் பேண்ட் வந்து கீழே ஒன்று போட்டுக்காங்க அந்த ஒயரில், அதுக்கப்புறம் மேலே ஒன்று போட்டுக்காங்கன்னு. அதுக்கு வந்து மேலே வந்து ரப்பர் பேண்ட் போடலை, இதுக்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் ரப்பர் பேண்ட் போடுங்க. ஸோ நீங்கள் வீடியோக்கெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் சேனல் எப்பவுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சேனலுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் இருக்குது, எல்லாமே பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ, பாய்.